ஹலோ பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டோடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகளில் 12ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜாக்கிரதையுள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் கூட நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஜாக்கிரதையாயிரு. உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ ஜாக்கிரதையாயிரு. உன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாயிரு, உன்னுடைய குடும்பத்தில் நீ ஜாக்கிரதையாயிரு, உன்னுடைய படிப்பில் நீ ஜாக்கிரதையாயிரு, உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் நீ ஜாக்கிரதையாய் இருப்பாய் என்றால் நீ ஆளுகை செய்வாய், நீ அரசாட்சி செய்வாய். நீ ஜாக்கிரதையாய் இல்லாமல் சோம்பேறித்தனமாய் இருப்பாய் என்றால் நீ பகுதி கட்டுவாய் என்று சொல்லி, நீ செய்கிற இடத்துல நீ ஆளுகை செய்ய வேண்டுமா அல்லது அடுத்தவனுக்கு கீழே நீ வேலை செய்ய வேண்டுமா? ரெண்டில் ஒன்று முடிவு பண்ணிக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் கூட நீங்கள் ஆளுகை செய்ய பிறந்தவர்கள், நானும் ஆளுகை செய்ய பிறந்தவன். ஆகவே நம்முடைய வேலையில் நாம் உண்மையாக இருப்போம் என்றால், ஜாக்கிரதையாக இருப்போம் என்றால், செய்கிற வேலையில் நாம் உண்மை உத்தமமாக இருக்கிறது மாத்திரமல்ல, ஜாக்கிரதையாக இருப்போம் என்றால் நாம் ஆளுகை செய்வோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டாய் என்றால் அவன் எங்கே நிற்பான் பார்க்கும் பொழுது அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்று சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் என்கிறதான 3 பார்க்கும்பொழுது வாலிபர்களும் பார்க்கும்பொழுது, அதே போல் தானியேல் என்கிறதான ஒரு வாலிபரும், மொத்தம் 4 பேரும் பார்க்கும்பொழுது ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நடந்தது மாத்திரமல்ல, தங்களுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருந்தார்கள். அவர்கள் ராஜாவுக்கு அடுத்த பிரதானிகளாக ஆண்டவர் மாற்றினார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற கொடுக்கப்பட்ட வேலையில் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம், நம்ம ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. ஆகவே நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்கிற வேலையில் ஜாக்கிரதையாக இருப்போம், உண்மை உத்தமமாக இருப்போம். நம் ஆளுகை செய்கிறவளாய் நம்ம ப்ரொமோஷன் கிடைக்கும், நமக்கு பதவி உயர்வு கிடைக்கும், நமக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், நம்ம அந்த கம்பெனியிலேயே பார்ட்னராகவே மாறுவோம் அல்லது கம்பெனி ஓனராகவே மாறுவோம். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் பெரிய காரியத்தை செய்ய போகிறீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை உயர்த்தப் போகிறார். ஆண்டு சொல், கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தாய் என்றால் உன்னை அநேகத்தின் பேரில் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே கொஞ்சத்தில் நாம் உண்மையாக இருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம், ஆளுகை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பு பரலோகத்தின் தந்தை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே கூட ராஜா, நீர் கொடுத்த வாத்திக்கான நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான் என்று சொல்லியிருக்கீங்க ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக எங்கள் வேலையில், எங்களுடைய படிப்பில், எங்களுடைய ஊழியத்தில், எங்களுடைய தொழிலில், எங்களுடைய ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்திலையும் நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, எங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் ஜாக்கிரதை உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கணும், மற்றவர்களுக்கு பகுதி கற்றவர்களாக இருக்கக்கூடாது ராஜா. ஆண்டவரே, எங்களை அதிகாரிகளாக, அதிபதிகளாக, ராஜாக்களாக, ஆசிரியர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, அடியனோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே நீர் ஆசீர்வதிங்க. ஆளுகை செய்கிறவர்களாக ஆண்டவரே, அவர்கள் செய்கிற இடத்துல அவர்களை மேன்மைப்படுத்துவீராக ராஜா. நீரே பிள்ளைகளோடு கூட இருந்து இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து பெரியார் செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, ஆளுகை செய்வீர்கள். ஆமென்.